தமிழின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான தனுஷ் இன்று தன்னுடைய 43வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதனையடுத்து அவரது போயஸ் கார்டன் வீட்டின் முன்னர் ஏராளமான ரசிகர்கள் குவிந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் கையசைத்த தனுஷ் விரைவில் அரசியல் என்ட்ரி கொடுக்கப் போவதாக கூறப்படுகிறது. இதற்கு அவரின் சமீபத்திய பேச்சும் முக்கிய காரணமாகும். தனுஷின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜூலை 26ஆம் தேதி மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. அதில் தனுஷ் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், திடீரென இப்படி கூட்டத்தை கூட்டுகிறார்கள் என்று சிலர் கேட்கிறார்கள். 2019 நாம் வெற்றிகரமாக ஒரு இரத்த தான முகாமை நடத்தி முடித்திருக்கிறோம். ஆனால் இப்போது ஏன் திடீரென கூட்டத்தை கூட்டுகிறார்கள் என்று கேட்கிறார்கள். இது என்ன திடீரென கூடிய கூட்டமா? யார் வந்தாலும் போனாலும், யார் என்ன பேசினாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று கடந்த 24 ஆண்டுகளாக என் பக்கபலமாக நிற்கும் தூண்கள் நீங்கள்தான். இது வெறும் கூட்டம் அல்ல, இது அசுர குடும்பம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். என் ரசிகர்கள் இணையத்தில் தவறான தகவல்களையோ வதந்திகளையோ பரப்புபவர்கள் அல்ல. களத்தில் இறங்கி களை கட்டுபவர்கள், அன்பை பரப்புபவர்கள், அன்பே சிவம் என்ற வழியில் பயணிப்பவர்கள். நாம் எப்போதும் சொல்வது ஒன்றுதான். அன்பை தருகிறார்களா, அன்பை திரும்ப கொடுப்போம். வெறுப்பை தருகிறார்களா, அதற்கும் அன்பையே பதிலாக கொடுப்போம். நாட்கள் சொல்ல சொல்ல பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டது. அன்று நான் மட்டுமே கொண்டாடிய அந்த பிறந்தநாளை இன்று நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடுகிறீர்கள். இதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேனோ தெரியவில்லை. நன்றி என்ற ஒரு வார்த்தையை தவிர உங்களுக்கு என்னால் வேறு எதையும் கொடுத்துவிட முடியுமா என்று தெரியவில்லை என்று மிகவும் உருக்கமாக பேசியிருக்கிறார். அவரது இந்த பேச்சு அரசியலுக்கான தொடக்கம் என சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்படுகிறது. ரசிகர்கள் மன்றத்திற்கு புதிய கொடி அறிமுகப்படுத்தியது, ரசிகர்களிடம் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சொல்வது அரசியல் ஆசைக்கான தொடக்கமே என கூறப்படுகிறது. இதனால் 2031ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் தனுஷ் அதிகாரப்பூர்வமாக அரசியலில் இறங்குவாரா எனும் எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது.